இந்த சனி பெயர்ச்சியில சனி வந்து ஜென்ம சனி, ஒரு அஷ்டம சனி, இல்ல 7.5 சனி, இது உங்களுடைய தாக்கம் இருக்கிறவங்க என்னென்ன மாதிரியான கோயில்களுக்கு போகலாம்? எங்க போனா அந்த ஒரு பரிகாரத்தை கொஞ்சம் அந்த இது விஷயத்தை வந்து சாந்தப்படுத்தலாம், நம்ம அந்த உக்கிரத்தை சாந்தப்படுத்த எந்தெந்த கோயில்களுக்கு அவங்க வந்து போகலாம்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல கோவில் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திருக்கொல்லிக்காடு அந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு. அந்த கோயில் மறுபடியும் ஒரு தடவை நல்லா தெளிவாக சொல்லுங்க, ஜனங்க கேட்டுக்கோங்க. நல்லா எங்க இருக்கு என்னன்றது ஒரு அது வந்து திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிறது வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து சனி பகவான் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலில் அங்கே இருக்கார். அங்கே நம்ம போய் அவருக்கு வேணுங்கிற முறையில் அந்த அபிஷேக ஆராதனைகள் செய்துட்டு வரும்பொழுது இந்த சனியினுடைய தாக்கம் ரொம்ப குறையிறது. இது கண்கூடாகவே நம்ம உணர்ந்த விஷயங்கள் தான். அதாவது இது பொதுவாகவே கண்டக சனி, அஷ்டமந்த சனி, ஜென்மச்சனி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சனியினுடைய ஆதிக்கம் நிறைந்த, அதே மாதிரி சனி திசையாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சூரிய நமஸ்காரம், அறிவியல் பூர்வமாகவே வந்து சூரிய நமஸ்காரம் வந்து ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பொதுவாக என்னென்னு சனியினுடைய தாக்கம் வந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். எதுலேயுமே நம்ம ஒரு முழு ஈடுபாடோடு நம்ம இயங்க முடியாது. அப்போது அது வந்து ஒரு விதமான சூழலை வந்து நமக்கு மாற்றுறது அப்படின்னாக்கா சூரிய நமஸ்காரம் ப்ளஸ்ஸு சூரிய காயத்ரி மந்திரம், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய், இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது ரொம்ப ஒரு நல்ல விசேஷமான ஒரு காலகட்டமாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா முகமற்ற தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். இது திருநள்ளாறு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு மேன்மையான பலன் கொடுக்கும். இதில் வந்து திருக்கொல்லிக்காடு வந்து ஒரு ரொம்ப சிறப்பு. சார், இப்போ வந்து அத்தியாவசிய தேவை வந்து பணம். அந்த பணத்தை ஒருத்தர் சம்பாதிக்க இந்த ராசிக்காரர்கள்லாம் வந்து என்னென்ன பண்ணலாம்? இது நல்ல கேள்வி. இன்றைக்கி ஏன்னா பொதுவாகவே எல்லாத்துக்குமே தேவை அப்படிங்கிறது வந்து நீங்கள் பொருளாதாரங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க, உண்மைதான். ஆனால் பொதுவாக வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா எந்த கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் முதல்ல நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குலதெய்வ வழிபாடு. சரிங்களா? குலதெய்வம் வழிபாடு செய்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வமாகட்டும் எதுவாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பொருளாதாரமாகட்டும், குடும்பத்தில் சுபீட்சமாகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா குலதெய்வ வழிபாடு செய்யணும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய வேலை, இங்கே காலையில் எந்திரிச்சு விளக்கெண்ணெய், சுத்தமான நெய், இதை மிக்ஸ் பண்ணி வெள்ளி விளக்கில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு பற்ற வச்சு நீங்கள் வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். குலதெய்வம் ப்ளஸ் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா தெய்வங்களும் நமக்கு அருளாசி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம இந்த வழிபாடை செய்துட்டு வரும் பொழுது ஒரு பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திருக்கிறாங்க, விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை பண்ணி மறுபடியும் போய் எழுதி வச்சுட்டு படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி படுத்தா நல்லதா? இல்லை, அதாவது பொதுவாகவே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பொதுவாக இன்றைய அளவில் வந்து பெரிய அளவு சாதிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்தவங்க தான் இன்றைக்கி ஒரு பெரிய அளவு பொருளாதார ரீதியாகவும் தொழிலில் வெற்றியாளர்களாக இருக்காங்க. அப்படின்னாக்கா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சவங்க மட்டும்தான். எந்திரிச்சு தெய்வ வழிபாடுகள் முறையாக செய்து வந்தவங்க தான் இன்றைக்கி பெரிய பெரிய சாதனையாளர்கள் இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் தான் தூங்கி எந்திரிச்சா அது சரி வராது. நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கு போட்டு இறைநிலையை நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு நீங்கள் போய் தூங்கிட்டீங்கன்னா, இப்போது என்னை வர சொல்லிவிட்டு வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் போய் கதவை சாத்தி உட்காந்துட்டா எனக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தான் தெய்வங்களும் அப்படித்தான்.
பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது அந்தந்த தெய்வங்களுக்கு முறையானபடி நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதைகளும் கொடுத்துட்டு வர்றீங்களோ அது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத வெற்றிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு இருக்குமே தவிர நீங்கள் அதைய விளக்க பற்ற வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கடமைக்கு செய்யக்கூடாது, கடனைன்னு செய்யக்கூடாது, கடமையாக செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் நினச்சதை சாதிக்க முடியும், வெற்றியை நீங்கள் அடைய முடியும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து மன ரீதியாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எதை செய்தாலுமே நீங்கள் சாதிக்கலாம், வெற்றி அடையலாம். அதற்காக அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு நீங்கள் கடைப்பிடிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும்.